السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை இந்த உலகத்திலே படைத்து மனிதனுடைய மூலமாக ஆதித்தந்தையாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அந்த ஆதம் அவர்களுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து எல்லா மலக்குமார்களையும் ஜின்களையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். அப்பொழுது எல்லாரும் அவர்களுக்கு சுஜூத் செய்யும் பொழுது ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடியவன் மாத்திரம் பெருமை பிடித்தவனாக படைப்பினங்களிலே அவன் நான் உயர்ந்தவன் என்ற ஒரு அடிப்படையில அல்லாஹுடைய கட்டளையை அவன் ஏற்க மறுக்கின்றான். அப்படி மறுத்து இறைவனுடைய கோபத்திற்கு சாபத்திற்கு ஆளாகி அவன் விரட்டப்பட்ட ஷைத்தான் என்று இறைவனால் நமக்கு சொல்லப்படுகின்றான். இந்த ஷைத்தான் என்பவன் எப்படிப்பட்டவன், அவன் யார், அவனுடைய செயல்கள் என்னென்ன, வரலாறுகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பலமுறை கேட்டிருந்தாலும் கூட இன்னும் அவனை பற்றி அதிகமாக அறிந்து அவனுடைய விஷயத்திலே கவனமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய மனிதர்களிடத்துல எப்படி நடந்துக்கிறோம் சொன்னா, யார் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நினைச்சிட்டாங்கன்னா நமக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விஷயத்துல மிக கவனமாக இருப்போம். எந்த அளவிற்கு கவனமாக இருப்போம், அந்த மனிதரிடத்திலே பேசுவதை கூட நாம் தவிர்த்து விடுவோம். சில நேரங்கள்ல நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய மனிதர் உறவினர்களையோ நண்பர்களையோ இந்த மனித சமுதாயத்திலேயோ யாரையாவது நாம் அடையாளம் கண்டு விட்டோம் என்று சொன்னால் இவன் நம்முடைய வாயை பிடுங்கிடுவான், நம்முடைய வாய்களிலிருந்து வார்த்தைகளை வாங்கி விடுவான், தேவையில்லாத சச்சரவுகள் செய்வான், அல்லது நாம் சொல்லக்கூடிய செய்தியை திரித்து வேறு யாரிடத்திலாவது ஏதோ ஒரு தீமையை நமக்கு எதிராக இவன் செய்து விடுவான் என்று மனிதர்களிடத்திலே மிக கவனமாக செயல்படக்கூடிய கையாளக்கூடிய தன்மை நம்மிடத்துல இயல்பாகவே இருக்குது. நமக்கு ஒரு தீங்கு செய்யறத நாம விரும்புவோமா? யாரும் விரும்ப மாட்டோம். அது சரிதான், ஹிக்மத்தா நடந்துக்கிறதுங்கிறது மிக சரியான ஒரு காரியம்தான். ஆனால் நாம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, இப்படி இந்த மனிதர்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு இறைவனால் நமக்கு எச்சரிக்கையூட்டப்பட்ட அதுவும் முபீனான், இவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில பல்வேறான இடங்களில சொல்லி காட்டுகின்றான். பகிரங்கமான எதிரி இறைவனே சொல்லிட்டான். இறைவனிடத்திலே அவன் வாய்ப்புகளை வாங்கி வந்திருக்கிறான். இந்த மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய, இந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, இந்த மனிதர்களை நரகிற்கு அனுப்பக்கூடிய அந்த செயலுக்கான வாய்ப்பை இறைவனிடத்திலே வாங்கி கொண்டு வந்திருக்கின்றான் என்பதுல நாம சரியாக இருக்கணும்.
இன்னும் நாம கூடுதலா போய் பார்த்தோம் சொன்னா இந்த மனிதர்களுடைய தீங்கு என்பது நம்மை அடையும் தான். அவர்கள் நமக்கு தீங்கி வைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஒரு நேரத்துல நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு நண்பர்களாகவும் மாறிடுவாங்க. எப்பவுமே எதிரியா இருந்துகிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. சில மனிதர்கள் இருப்பாங்க, நமக்கு தீங்கி நினைப்பாங்க. ஆனால் இறைவன் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி அவர்கள் நமக்கு நன்மையும் சில நேரங்களில் இழைக்க கூடும். அவர்கள் நமக்கு நண்பர்களாகவும் ஆகிவிடுவார்கள். ஆனால் சைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் நாம் பிறந்ததிலிருந்து நாம் மண்ணறையை சந்திக்க போகும் வரைக்கும், நம்முடைய உயிர் நம்முடைய தொண்டை குழிய அடைக்கும் வரைக்கும் அவன் நமக்கு நண்பன் ஆகுவானா? என்னைக்குமே நண்பன் ஆக மாட்டான். அவன் பகிரங்கமான நமக்கு எதிரிதான். மறுமையிலையும் அதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப எந்த நேரத்திலையும் நண்பனாக ஆகாத ஒரு ஷைத்தானுடைய விஷயத்துல நாம மனிதர்களுடைய விஷயத்தை விட எவ்வளவு கவனமாக இருக்கணும். அதே போல மனிதர்களுடைய விஷயத்தை பார்த்தோம் சொன்னா, அவர்கள் பச்சிலம் குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா மனிதர்களும் போய் தீங்கு செய்யக்கூடிய மக்களை நாம பார்க்க மாட்டோம். ஆனால் சைத்தானை பொறுத்த வரைக்கும் பிறந்த உடனேயே அந்த குழந்தைகிட்ட வந்துருவான். அதிலிருந்து அவன் வளர்ந்து பெரியாளாகி எல்லா நேரங்களிலேயும் அவன் கூடவே இருப்பான். இன்னும் நாம பார்க்கிறோம் மனிதர்களுடைய தீங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் 24 மணி நேரமும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்க மாட்டாங்க. அவர்களுக்குன்னு ஒரு தீங்கு செய்யக்கூடிய மனிதன் நமக்கு இருக்கிறான்னு வைங்களேன், அவன் உறவினர்களையோ நண்பர்களையோ நம்முடைய சுற்று வட்டாரத்துல இருக்கிறான்னா, ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் 24 மணி நேரமும் நம்மை பற்றியே சிந்தித்துக் கொண்டு நமக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நம்மை வழிகெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஆனா சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வேலையே அதான். மனிதர்களுக்கு பல வேலைகள் இருக்கும், அவர்களுக்கு குடும்பம் இருக்கும், அந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. எப்பயாவது எந்தையாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய அவர்களை பார்த்து நாம ஒதுங்கி போறோம் சொன்னா, அவர்களுடைய விஷயத்தில் நாம கவனமாக இருக்கிறோம் சொன்னா, முழு நேரமும் நம்மை வழிகெடுப்பதற்காகவே அவன் இருக்கின்றான் என்று சொன்னால், முழுமையான வேலையே அதுன்னு சொன்னா, அவனுடைய முழுமையான பங்களிப்பே அதுன்னு சொன்னா, முயற்சிகளே அதுன்னு சொன்னா, நம்ம ஷைத்தானுடைய விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதுல நாம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தந்தை எப்படிப்பட்டவர்? மலக்குமார்களை விட அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர். அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்ட நாமெல்லாம் அல்லாஹுடைய அந்த அதிகாரத்தை நேராக கண்ணால பார்க்கல. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்ணால பார்த்தாங்க. அல்லாஹுடைய ஆளுமை என்ன, அவனுடைய சிம்மாசனம், அவனுடைய அந்த படைப்பினுடைய ஆற்றல் என்ன, எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே வழிகெடுத்து விட்டார் என்று சொன்னால், இந்த மனிதர்களிடத்திலே அவன் எந்த அளவிற்கு வழிகெடுப்பதிலே முழுமையாக, ஏன்னா அவன் அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். உன்னுடைய அடியார்களை, இறை நினைவில மூழ்கி இருக்கக்கூடியவர்களை தவிர, உன்னுடைய அருள் பெற்றோர்களை தவிர பெரும்பான்மையான மக்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுடைய உள்ளத்திலே அமர்ந்து வழிகெடுப்பேன் என்று இறைவனிடத்திலே அனுமதி வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். மிக ரொம்ப மோசமான டேஞ்சரான பர்சன் சொல்லுவோம்ல, அது மாதிரி மிக டேஞ்சரானவன் யாருன்னு சொன்னா இந்த ஷைத்தான் தான் என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் நமக்கு உணர்த்தக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இவனுடைய விஷயத்துல நாம மிக 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 கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவனை பற்றிய சுதாரிப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கழியக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஷைத்தானுடைய பிரதானமான நோக்கம் என்ன? நம்மை எப்படியாவது நரகத்துல சேர்த்துறணும். மனிதர்களுடைய பிரதான நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய பிரதான நோக்கம் என்ன? முஸ்லிம்களாக பிறந்தால், இறைவனை ஏற்றுக்கொண்டால், மறுமையை ஈமான் கொண்டால், சொர்க்க நரகத்தை அவன் நம்பிக்கை கொண்டால், நிச்சயமாக நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய லட்சியம். மனிதனுடைய என்ன, பல நேரங்கள்ல பலகீனமான அடிப்படையில தவறுகள் செய்தாலும் கூட இறைவன் உடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விட வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய எண்ணம். அவனுடைய லட்சியம் சொர்க்கம்தான். ஆனால் ஷைத்தானுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால், எண்ணம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது இவனை வழிகெடுத்து விட வேண்டும், இவனை நரகில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்குது, அவனுடைய வேலையாக இருக்குது. அப்போ அவனுடைய வேலை இந்த மனிதர்களிடத்துல என்னன்னு சொன்னா, நரகில் இந்த மனிதர்களை சேர்ப்பது.
இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் நாம ஷைத்தான் இடத்துல. மற்ற எல்லா காரியங்கள்லையும் கவனம் செலுத்துவதை விட மிக கவனமாக அவனை கையாள வேண்டும் என்பதில நாம் மிக மிக உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவன் எங்கே இருக்கிறான் சொன்னா ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கிறான். ஒவ்வொரு வீடுகளிலேயும், எல்லா வீடுகளிலேயும் ஷைத்தான் இருக்கின்றான் என்பதை பல்வேறான செய்திகள்ல அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நுழையும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக நீங்கள் நுழைந்தீங்கன்னு சொன்னா, சலாம் சொன்னவர்களாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக நீங்க நுழைஞ்சீங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுல நமக்கு இன்னைக்கு நைட்டு தங்க முடியாதுன்னு சொல்லி அவன் விரண்டு ஓடுகின்றான். மீண்டும் நீங்கள் சாப்பிடும் பொழுது அல்லாஹுடைய பெயரை சொல்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, இந்த வீட்டுல நமக்கு சாப்பாடும் இல்ல, தங்குவதற்கு இடமும் இல்ல அப்படின்னு சொல்லி விரண்டு ஓடக்கூடிய செய்திகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இன்னும் ஏராளமான செய்திகளை இந்த பக்கராவுடைய சூறாவை நீங்கள் போதினீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வீடுகளிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஷைத்தான் என்பவன் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கின்றான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு மனிதர்களிடத்துல இருக்கான். நாம எல்லாரிடத்திலையும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் ஷைத்தான் இருக்கின்றான். அவன் எங்கேயோ இருந்துகிட்டு நம்மளை வழி கெடுக்கல, நம்ம கூடவே இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் அதையும் பல செய்திகள் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வெளியில போயிட்டு லேட்டா வர்றாங்க. அப்போ ஆயிஷா நாயகியுடைய வீட்டுல தங்கக்கூடிய அந்த தவணை, அப்பொழுது ஆயிஷா நாயகி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் லேட்டா வந்ததை பார்த்துட்டு கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, ஆயிஷா நாயகியுடைய மூஞ்சி அதெல்லாம் பார்த்து அந்த எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு கேட்கிறாங்க, நான் வேறு மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, அது எப்படி நினைக்காம இருக்க முடியும், லேட் ஆயிருச்சு, நீங்க வரல இன்னும், அதனால நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னிடத்துல ஷைத்தான் வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க. யாரை பார்த்து? தன்னுடைய மனைவி ஆயிஷா நாயகி பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், என்னிடத்துல ஷைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறான். ஆமா, உங்களிடத்துல ஷைத்தான் இருக்கின்றான். மனிதர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கின்றான். ஆயிஷா நாயகி கேட்கிறான், உங்களிடத்திலையும் ஷைத்தான் இருக்கின்றானா? ஆம், என்னிடத்திலும் இருக்கின்றான். ஆனால் அதை வெல்லக்கூடிய, அது நல்ல எண்ணங்களை பெறக்கூடிய தன்மையை, ஒரு சிந்தனையை அல்லாஹ் எனக்கு அருளாக வழங்கிவிட்டான். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் அதை நன்மையாக, அந்த எண்ணங்களை எல்லாம் நன்மைகளாக ஆக்கக்கூடிய ஒரு அருளை இறைவன் அல்லாஹுடைய தூதருக்கு மாத்திரம் செய்து விட்டான் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். அதே போல இஹ்திஹாப் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய மனைவிட்ட அல்லாஹுடைய தூதர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கிராஸ் பண்ணி போறாங்க. அவர்கள் இதுல நமக்கு தெரிந்த செய்தி, அல்லாஹுடைய தூதர் கூப்பிட்டு, இது என்னுடைய மனைவி சஃபியா என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, நான் உங்களே அப்படி நினைச்சிரும் அப்படிங்கிற அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாணங்களிலேயும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இத வச்சுக்கிட்டு ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனே இருக்கிறான் என்ற அடிப்படையை வச்சுக்கிட்டு சில மக்கள் எப்படி விளங்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஷைத்தான் ஆடுறான், ஷைத்தான் நம்ம உடம்புல இருக்கிறான், அவன் மேலோங்கிறான் என்ற நம்பிக்கையெல்லாம் இருக்குதுல, இதுக்கு ஆதாரமா சொல்றாங்க. இது அதை குறிக்கல. அல்லாஹுடைய தூதர் இது ஆதாரமா அதுக்கு சொல்லல. ஷைத்தான் அந்த எண்ணத்தில அவன் இருக்கின்றான். தவறான எண்ணங்களை தூண்டக்கூடிய, வஸ்வாசுகளை தூண்டக்கூடிய, மனக்குழப்பங்களை தூண்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமாக, நயமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இதை வச்சு நாம அது மாதிரியான கற்பனைகளுக்கு எல்லாம் போயிடக்கூடாது. அவன் எப்பொழுதும் உள்ளங்களிலே ஊசலாடக்கூடியவனாகத்தான் இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்லையும் ஷைத்தான் இருக்கிறான், ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கிறான். இப்படி இருந்து கொண்டு அவன் பல்வேறான செயல்களை நம்மள்கிட்ட செய்யறான். அல்லாஹ் அதனுடைய திருமறை குர்ஆனில அவன் எதையெல்லாம் செய்வான் என்று பட்டியல் போடுகிறான். அவன் மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக அவனுடைய பிரதான நோக்கம் என்ன சொன்னான்? அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நரகில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவனுடைய பிரதான நோக்கம்.
அதற்காக பல்வேறு வேலைகளை அவன் பார்ப்பான்னு சொல்லி அல்லாஹும் தூதரும் பட்டியல் போடுகின்றார்கள். அதுல பிரதானமாக மனிதர்களுக்கு ஷிர்க்கை அழகாக காட்டுவது. 15வது அத்தியாயம் 39, 40வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், ஷிர்க் இருக்க இந்த ஷிர்க்கை அவனுக்கு மனிதனுக்கு அழகாக காமிப்பான். மக்கத்து காஃபிர்களுக்கும் காமித்தான், இன்றைக்கு உள்ள முஸ்லிம்களுக்கும் காமிக்கிறான். கண்கூடாக நாம பார்க்கிறோமா இல்லையா? இந்த ஷிர்க் என்பது எவ்வளவு பாரதூரமான விஷயம். இந்த உலகத்தில நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கை. நாளை மறுமையில இறைவனுக்கு இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பாரதூரமாக நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். இன்றைக்கு முஸ்லிம் பெயர் தாங்கிகள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இறைவனுக்கு ஷிர்க் வைக்குவதை ஆதரித்து பேசக்கூடிய மக்களாக இருக்கிறது நாம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஷிர்க்கை அழகாக சைத்தான் காட்டக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். தர்காக்கெல்லாம் போறாங்களே, அவங்க அதை வெறுத்துட்டா போறாங்க. இப்ப தர்கா என்பது வழிகேடு என்பது கண்கூடாக மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துருவோம், குர்ஆன் ஹதீஸை விட்டு அப்பாற்பட்டு நடுநிலையான சிந்தனை, எந்த ஒரு உபதேசமும் இல்லாம மனிதர்களுக்குன்னு அல்லாஹ் ஒரு பகுத்தறிவு கொடுத்திருக்கிறான்ல, இத சிந்தனை செஞ்சு ஒரு மனிதன் வாழ்ந்தான் கூட, இதை வச்சு சிந்திச்சு அந்த பகுத்தறிவு வச்சு சிந்திச்சு பார்த்தானு கூட இறந்தவர்களுக்கு ஏதாவது ஆற்றல் இருக்குமா? இறந்தவர்களுக்கு அவர்களே எந்த நன்மையும் செய்து கொள்ள முடியாத ஒரு தன்மையில இருக்கிறாங்களே, இந்த ஆற்றல் இருக்குமா என்பதை நம்ம யோசிச்சு பார்ப்போமா இல்லையா? இதை விட அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கடுமையா சொல்றான், இறந்தவர்கள் செவிய இருக்க மாட்டார்கள். இப்படி பல ஆதாரங்களை அல்லாஹ் அள்ளி போடுறான். இறந்தவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அது மாத்திரமல்ல, இறைவன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வேற யாருக்கும் வழங்கவும் மாட்டேன். மனிதர்களுக்கே அதான இயல்பு. இப்ப நம்ம மனிதர்கள் இருக்கிறோமே, இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு, இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பங்கு வைக்கிறோமா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம், பேனா இருக்கு, என்னுடைய பேனா இருக்குல்ல, நான் வைத்திருக்கக்கூடிய சாதாரண ஒரு பேனாவை மிக அற்பமாக கருதக்கூடிய, அதை மூடிய காணாக்கிட்டோம்னா பேனா தூக்கி போட்டுரும், அதுக்கு மதிப்பில்லாம இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய பேனா, இது என்னுடைய அதிகாரத்துல நீங்க கேட்டு வாங்கி எழுதிட்டு தந்தா அது வேற. என்னுடைய பேனா நீங்க எடுத்து உடைச்சின்னா எனக்கு கோவம் வருமா? வராதா? எனக்கு ரோஷம். சாதாரண ஒரு விஷயம். இப்ப மனிதர்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, நாம ஒரு டிராக்ல கார்ல போயிட்டு இருக்கோம், அப்படி குறுக்க வந்துட்டா கோவம் வந்துருது. ஏன்? நான் போக வேண்டிய டிராக் அவன் எப்படி வந்தான், கோபப்படுறமா? எல்லா அதிகாரத்திலையும் மனிதர்களுடைய அதிகாரம் என்று நாம் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு மனிதனுக்கு கோபம் வந்துடும் சொன்னா, இந்த உலகை படைத்து அதில் படைப்பினங்களை படைத்து, எத்தனை படைப்பினம் அல்லாஹ் சொல்லி எண்ணிலே அடங்காது, நீ எண்ணியே முடிக்க முடியாதுப்பா, அவ்வளவு படைப்பினங்கள் நான் படை. அப்போ அல்லாஹுடைய அதிகாரம் என்பது இறைவனிடத்துல மிக பிரதானமாக, அவன் அந்த அதிகாரத்தை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க மாட்டான் என்ற உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அதை கண்மூடித்தனமாக அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில அதை போய் அங்கே வழிபாடுகள் செய்யக்கூடிய இடத்துல, இப்ப நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போமே, அல்லாஹ் ஒரு முஸ்லிம், அல்லாஹுவ தெரியலன்னு சொன்னா அவன் காஃபிர்.
அல்லாஹுடைய தூதரை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவன் காஃபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத. அல்லாஹுடைய தூதரை தெரியலன்னு சொன்னா அவன் காஃபிர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் ஏற்றுக்கொள்ளல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்படி ஒரு முஸ்லீம் சொல்றனா அவன் முஸ்லீமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நபிமார்களை ஈமான் கொள்ளணும், அல்லாஹுவை ஈமான் கொள்ளணும், அல்லாஹுடைய தூதர், இதெல்லாம் அடிப்படையில் உள்ளது. ஒரு வலியுள்ளா இருக்கிறாங்க, இப்ப ஷாவுல் அமீது பாஷாவே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப அவர்களை தெரியலன்னு நான் சொன்னேன், எனக்கு ஏதாவது நட்டமா? அல்லாஹ் அதை பத்தி கேட்பானா? என்னிடத்துல நாளை மறுமையில ஒரு மனிதனிடத்திலே ஷாகுல் ஹமீது பாதுஷாவே எனக்கு தெரியாது, அப்துல் காதர் ஜீலானி எனக்கு தெரியாது, இப்படி சொன்னால் இறைவனிடத்திலே இதை பற்றிய கேள்வி எனக்கு இருக்குதா? எந்த மனிதர்களுக்காக இருக்குது? இல்ல. இவ்வளவு அப்பட்டமாக தெளிவாக தெரிந்தும் கூட, இறை வசனங்கள் நமக்கு இதை நினைவு கூட்டினாலும் கூட, அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக இருந்தாலும் கூட, இந்த ஷிர்கை அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஷைத்தான் அழகாக காட்டுகின்றானா இல்லையா? அதை செய்யக்கூடிய மக்களுக்கு மிக அழகாக அதை காட்டுகின்றானா இல்லையா? நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா எவ்வளவு வழிகள் பாருங்க, அது எவ்வளவு அழகாக ஷைத்தான் காட்டுறான்னு பாருங்க. அங்க போறாங்க, அங்க ஒரு விளக்கு இருக்கும், குத்து விளக்கு, அதுல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதுல எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை எடுத்து இறைவன் நாடினால் எப்படி இந்த மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் கொடுப்பானோ அந்த நம்பிக்கையில அதை எடுத்து உள்ள சாப்பிடுறாங்களா இல்லையா? எனக்கு ஒரு காய்ச்சல் இருக்கு, இல்ல ஒரு வயிற்று வலி இருக்கு, ஏதோ ஒரு நோய் எனக்கு இருக்குன்னு சொன்னா இந்த எண்ணெயை சாப்பிட்டால் எனக்கு சரியாயிருங்கிற நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? எவ்வளவு பெரிய பாரதூரமான நம்பிக்கை. கொஞ்சம் நினைச்சு பாரு, நெருப்பு வணங்கிகளுக்கு சமமானது. நெருப்பு எரியுது, அதுலதானே நம்ம போய் சாப்பிடுறோம். எடுத்து வயிற்றுல தடவுவாங்க, வயிற்று வலினா கையில தடவுவாங்க, கை வலினா. இப்படி நெருப்பை வணங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அவர்களுக்கு ஷைத்தான் மிக அழகாக காமிப்பான் என்பதை நாம், ஷைத்தானுடைய ஷிர்க எவ்வளவு அழகாக காண்பிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஆள் பார்த்துதான் அடிப்பான், எல்லாரையும் ஒரே மாதிரியாக கையாள மாட்டான். ஷைத்தானுக்கு இவனை எப்படி கவுக்கணும், இவனை எப்படி வழிகேட்டுல ஆழ்த்தணும், இவனை எப்படி சிறுக்கு செய்ய வைக்கணும், இவனை எப்படி வழிகேட்டுல தள்ளணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எப்படி எப்படியெல்லாம் கையாள வேண்டுமோ அப்படி கையாளுவான். ஏன்னு சொன்னா மனிதர்களுக்கும் ஷைத்தானுக்கும், அந்த ஷைத்தான் மனிதர்களுடைய அனுபவம் என்பது ஷைத்தானுக்கு எப்பல இருந்து இருக்கு? தந்தையுடைய காலத்திலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இருக்கு. இவனை எப்படி வழிகெடுக்கலாம், இவனை எப்படி அடிக்கலாம், இவனை எப்படி, எல்லா மனிதர்களுடைய மனங்களையும் அவன் நன்கு தெரிந்து வச்சிருப்பான், இவனை இப்படிதான் கவுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நாம பார்க்கிறோம், உலக நடைமுறையில நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு மனிதர் இருப்பாரு, மிக அழகாக தொழுகுவார், வணங்குவார், ஒரு வக்து தொழுகையை கூட அவர் விட மாட்டார். அழகாக சுன்னத்தான தாடியை வச்சிருப்பாங்க, எப்பொழுது பார்த்தாலும் திக்ரு, வியாபாரம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தொழுகைக்கு பாங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா கரெக்டா கடையடைச்சிட்டு போயிடுவார். அவருக்கு இந்த உலகமே பெருசா தெரியாது, பெரிய வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருக்கும், கல்லால் உட்கார்ந்து இருப்பாரு, தொழுகையினுடைய டயத்துக்கு போயிடுவார். கரெக்டா திக்ரு செய்வாரு, கரெக்டா எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுவாரு, நஃபிலான வணக்கங்களை இப்படி அவர் பார்த்தாலே மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகான வணக்கங்களை செய்கிறார் என்று உள்ளம் பூரித்து போகக்கூடிய, இவர் மாதிரி நமக்கு தொழுக முடியலையப்பா, இவர் மாதிரி நமக்கு திக்ருகளை செய்ய முடியலையே, நஃபிலான வணக்கங்களை செய்ய முடியலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதரை நாம பார்ப்போம். இந்த மனிதரிடத்துல நேரடியா போய் வணக்கத்துல எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்? அவருடைய அடிப்படை தகர்ந்திருக்கும். அவர் தர்காவதியா இருப்பார். அவர் இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு இருக்கு என்பதை உறுதியாக நம்பக்கூடியவராக இருப்பார். அவுலியாக்களிடம் எனக்கு இந்த ரிசுக்கை தர்றாங்க, இந்த வியாபாரத்துல செழிப்பை தருவது அவுலியாக்களுடைய பரக்கத்தால் தான், துவா பரக்கத்தால் தான் என்று சொல்லுவாங்க. அங்கே போய் சில துவாக்களை எழுதிட்டு வந்து, அல்லது ஒரு ஷேகுமார்கள்ட்ட அஜர்த்துமார்கள்ட்ட எழுதிட்டு வந்து தன்னுடைய கடையில தொங்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடிப்படை எங்க போச்சு? அடிப்படை போச்சு. அல்லாஹுக்கு இணை ஆக்கிட்டு தொழுதா அது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இறைவனுக்கு இணை கற்பிச்சுட்டு அவர் செய்யக்கூடிய வணக்கங்கள் அமல்கள் எல்லாம் இறைவனத்துல அது ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்ல. அடிப்படையை தகர்த்துருவான். மேல இங்கேயும் வர மாட்டான், தொழுகையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், திக்ருகளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவன் வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ மனசுல என்ன ஏற்படுத்திட்டான்? ஒரு திருப்தி ஏற்படுத்திடுவான், ஒரு சேஃப் ஜோன் சொல்லுவோம்ல, அது மாதிரி நான் எல்லா வணக்கங்களையும் சரியாக செய்யறேன் என்ற திருப்தியை ஏற்படுத்திட்டு அடிப்படையை தகர்க்கக்கூடியவனா இருப்பான்.
இந்த மனிதத்துல இப்படி போறானா இன்னொரு மனிதர் இருப்பாரு, அவருக்கு சரியாக எப்படி அவர் முயற்சி செய்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார், சரியாக பேணி தொழுவ முடியாது. அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார், நோன்பு வைக்கன்னு நினைப்பார், எப்படியாவது நஃபிலான நோன்புகளை நாம் வைத்து இறைவனிடத்துல நெருக்கத்தை பெற்றுவிடன்னு நினைப்பார். இந்த நஃபிலான நோன்புகளை அவருக்கு தள்ளிக்கிட்டே போகும், தள்ளி போகும், வைக்க முடியாது. தஹஜ்ஜத் இன்னைக்கு எந்த தொழுதுறனு அப்படின்னு இருப்பாரு, அதுல ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும், ஏதாவது ஒரு உடல் சோர்வை கொடுப்பான், இன்னைக்கு வேணாம் நாளை பார்த்துக்கலாம் என்ற மாதிரியான எண்ணங்களை எல்லாம் போட்டு 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 இவருக்கு வணக்க வழிபாடு என்பது மிக கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறான்? அவர் அடிப்படையில உறுதியா இருப்பார், இறைவன் அவருக்கு அருள் செஞ்சிருப்பான், இறைவனை தவிர எவனுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, இறைவன் ஒருவன் தான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி, வேற யாருடைய வாழ்க்கை போதனையும் எனக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டில் இல்லை என்பதை ஆழமாக நம்பியிருப்பார், அதுல உறுதியா இருப்பார். ஆனால் வணக்க வழிபாடுகள்ல அவன் சோர்வு காட்டி இறுதியில எங்க கொண்டு போய் தள்ளிடுவான், இதுக்கு மேல இறைவனை நீ நெருங்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய பக்குவத்தை ஷைத்தான் அறிந்திருக்கின்றான். அப்ப யார்கிட்ட எப்படி வரணும்னு நம்மளுக்கு தெரியும். எல்லா மனிதர்களிடத்திலையும் ஒரே மாதிரியான அவனுடைய சேட்டைகளை காமிக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் அவனுடைய சேட்டைகள் வேறு மாதிரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க் இன்னொரு வகையில அவன் எப்படி அழகா காட்டுவான்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ மக்களை நாம பார்க்கிறோம், நம்முடைய நண்பர்கள்ல பார்க்கிறோம், நம்முடைய சகோதரர்கள்ல பார்க்கிறோம், மனிதர்களுடைய கால்கள்ல போய் சுஜூத் செஞ்சு, சமீபத்துல நாம ஒரு வீடியோக்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுங்குது, உள்ளங்கள் எல்லாம் மிக கவலைக்கு ஆளாகுது. அவர்கள் போய் ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய மனிதன் தான், நம்மை மாறி மலத்தை சுமக்கக்கூடிய, உணவை உட்கொள்ளக்கூடிய மனிதன், அந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா யார் முடிவு செய்ய வேண்டும்? ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறத யார் முடிவு? அல்லாஹுடைய கையில் இருக்கு. அல்லாஹு தான் உள்ளத்தை பிரட்டக்கூடியவன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. யாமு கல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவன என்பது அல்லாஹுடைய அழைப்பு. அப்போ எந்த மனிதன் எப்பொழுது எப்படி மாறுவான் என்பதை இறைவன் தான் தீர்மானிக்க வேண்டும். ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களிடத்துல போய் கால்ல விழக்கூடிய, காலை முத்தம் கொடுக்கக்கூடிய, காலுக்கு அவர்களுக்கு சுஜூது செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம், சமூக வலைதளங்களை பார்க்க முடிகின்ற. நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வெளியில எல்லாம் இல்ல, நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்ப இது பச்சை ஷிர்க். இறைவனுக்கு செய்யக்கூடிய சுஜூதை மனிதனுக்கு செய்தால் இது ஷிர்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் ஷைத்தான் அழகாக காட்டுகிறான். ஷிர்க் அழகா காட்டுவேன்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, இப்படித்தான் ஷிர்க்கை மிக அழகாக அவர்களுக்கு காமித்து, அதுல இன்பமாக காமித்து, அவர்களை மேலும் மேலும் அந்த ஷிர்க்கை செய்ய வைத்து அவர்களை நரகத்தில தள்ளக்கூடிய செயல்களை எல்லாம் அவன் செய்வான். அதே போல தீமைகளையும் அழகாக காட்டுவான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தீமைகளை எப்படிலாம் அழகாக காட்ட, அதை நாம இன்றைக்கு கண் கூட பார்க்க முடிகிறது. முஹர்ரம் மாசம் வந்துச்சுன்னு சொன்னா ஏராளமான தீமைகள் அழகாக காட்டுறான். கண் கூட நாம பார்த்து, என்னடா இப்படி ஒரு மோசமா இருக்கிறான், இப்படி ஒரு முட்டாளா இருக்கிறான், கண் கூட ஒரு பச்சை பிள்ளையை கேட்டாலே இந்த தீமை மிக மோசமானதுன்னு தெரியும், ஆனா அது அவர்களுக்கு அழகாக காட்டுறானே என்று மனிதர்கள், அறிவுள்ள மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய வகையில தான் முஹர்ரம் மாசத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும். உடம்பெல்லாம் கிழிச்சிக்கிறானா இல்லையா? எவ்வளவு பெரிய தீமை, நமக்கும் அது தீமை, இறைவனுடைய மார்க்கத்திலையும் அதுல எந்த நன்மைகளும் கிடைக்க போதில்லை. தன்னுடைய உடம்பை தானே சேதப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மோசமான செயல், எப்படிப்பட்ட தீமை, அதை அவனுக்கு ஷைத்தான் அழகாக காட்டுகின்றானா இல்லையா? பச்சை பிள்ளைகள் எல்லாம் கத்திய வச்சு உடம்பை கழிச்சுக்கிறான். இப்படிதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுதா? அல்லாஹுடைய தூதர் இதைதான் நமக்கு வழிகாட்டி சென்றார்களா? நெருப்புல இறங்கி நடக்கிறான். இப்ப இந்த தீமைகள் எல்லாம் அவனுக்கு அழகாக காட்டக்கூடியவன் யார் என்று சொன்னால் நிச்சயமாக ஷைத்தான் தான். அதே போல நம்மோடு வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் மதுவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அந்த தீமைதான் அது. யார்கிட்ட போய் கேட்டால் மது நன்மையா தீமைதான் அப்பட்டமா சொல்லுவோம், வெளிப்படையா சொல்லுவான். ஆனா அதுல அவனுக்கு நன்மை மாதிரியா காட்டுவான், அதுல இன்பத்தை கொடுப்பான். அதே மாதிரி சூது, விபச்சாரம் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அவன் நன்மையாகத்தான் காட்டுவான், தீமைகளை
இன்பமாகத்தான் காட்டுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவன் எப்படியெல்லாம் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல நடந்த நாம எல்லாருமே அதையெல்லாம் அனுபவிச்சிருப்போம். இதையெல்லாம் படிப்பினை நம்ம பெற்று இவனுடைய விஷயங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட வேண்டும். மனிதனுடைய உள்ளத்தில தீமைகளை நன்மையாக காமிச்சு குழப்பத்தை ஏற்படுத்துறதுல அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல மிக்தாத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய சம்பவத்தை நாம் புகாரி முஸ்லிம்கள்ல பார்க்க முடிகின்றது. அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் சில சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. இரவுல ஒரு ஆட்டு பண்ணையில பால் கறந்து வந்து குடிக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. அப்படி அந்த பாலை குடிக்கும் பொழுது அதை எடுத்துட்டு வந்து எல்லாரும் சரிசமமாக பங்கிட்டு குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சூழல் இருந்துச்சு. அதை அன்றாட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப இந்த மிக்தாத் ரலியல்லாஹுனுடைய உள்ளத்துல அவன் எப்படி ஊசலாட்டத்தை சைத்தான் ஏற்படுத்துறான்னு பாருங்க. ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் இரவுல வர்றதுக்கு நேரம் ஆயிருது. எல்லாரும் அவர்களுடைய பங்குகளுடைய பாலை குடிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பங்கு மட்டும் இருக்கு. அப்ப மிக்தாத் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் வெளியே போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு எப்படியும் யாராவது விருந்தினருடைய வீட்டுல உணவு கிடைச்சிரும், நமக்கு இந்த பால் இன்னும் இதையும் நம்ம குடிச்சிரும், அல்லாஹுடைய தூதருடைய பங்கையும் நாம குடிச்சிட்டு நாம படுத்துருவோம், அல்லாஹுடைய தூதருக்கு வேற இடத்துல உணவு கிடைச்சிரும் என்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி சைத்தானிய ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். குடிச்சிடறாங்க. குடிச்சிட்டு படுத்து தூங்கிறாங்க. இப்ப எப்படியான எண்ணத்தை ஏற்படுத்துறான்னு சொன்னா, ஆஹா அல்லாஹுடைய தூதருடைய பங்கை நாம குடிச்சிட்டோம், ரெண்டு வகையாவும் அவன் தான் ஏற்படுத்துவான். குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஏற்படுத்தினா, ஒரு செயலை நாம செய்வதற்கு முன்னாடி பரவாயில்ல செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவான். செய்ததற்கு பிறகு ஆஹா இப்படி ஒரு செயலை நாம செஞ்சிட்டோமே என்று ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும். ரெண்டுமே அவன் தான் ஏற்படுத்துறது. அப்போ வருத்தப்படுறாங்க, ஆஹா குடிச்சிட்டோமே, அல்லாஹுடைய தூதர் வந்து நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட்டால் நம்முடைய கெதி என்ன என்பதை போன்று அச்சப்படுறாங்க. அச்சப்படும் பொழுது முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்கின்றார்களா என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் முழித்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்குள்ள வர்றாங்க. ஒரு மனிதர் நல்லா தூங்குனா அல்லாஹ்வுடைய தூதருடைய சலாம் கேட்காது. முழிச்சுக்கிட்டு இருந்தா அவரை அந்த சலாம் சென்று அடையக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சலாம் இருக்கும் என்று ஹதீஸ் கிரந்தங்கள்ல குறிப்பிடப்படுது. அப்படியான சலாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு உள்ள போகும் பொழுது போய் பாத்திரத்தை பாக்குறாங்க, அதுல பால் இல்லை. உடனே கையேந்திட்டாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு நினைச்சிட்டாங்க, போச்சுரா அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்திட்டாங்க, நம்முடைய நிலைமை இன்னைக்கு நாசம்தான். அப்படி நினைச்சிட்டு படுத்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி சொல்றாங்க, இறைவா எப்பொழுதும் அவர்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் செய்யக்கூடிய பிரார்த்தனை அது, இறைவா எனக்கு உணவளித்த அனைவருக்கும் எல்லாருக்கும் நீனும் உணவளி என்று கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க. இவங்களுக்கு சொல்ல வேணும், ஏற்கனவே இவங்க பயந்து போயிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடையத்துல நம்மளுக்கு எதிராக துவா செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா போச்சு, நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆதரவா துவா செஞ்சனால, இவங்க பாசிட்டிவா துவா செஞ்சனால இன்னும் அவர்களுக்கு பதட்டம் அதிகரிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எந்திரிச்சு போய் அந்த ஆட்டை அறுத்து அதுல இருந்து சமைச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய பசியனை போய்க்கிறோம். அப்ப சாப்பாடு சாப்பிடலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த பாலை நாம அவருடைய பங்கு குடிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவு கொடுத்து விடுவோம்னு சொல்லி முடிவு செஞ்சு போறாங்க. அங்கே மடிகள் எல்லாம் கணத்திருக்கு, ஆட்டினுடைய மடிகள் எல்லாம், பால் கறந்த மடிகள் எல்லாம் மீண்டும் கணத்திருக்கு. இப்ப பாலை கறந்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை குடிங்க, என்ன நடந்துச்சு என்ன இல்ல, குடிங்க, முதல்ல குடிங்க, நான் சொல்றேன். குடிச்சுறாங்க. நீங்க கொஞ்சம் குடிங்க, இல்ல இல்ல முழுசா நீங்க குடிங்க. இன்னும் குடிக்கிறாங்க. குடித்ததற்கு பிறகு மிக்தாத் ரலியல்லாஹு சொல்றாங்க, விழுந்து சிரிக்கிறாங்க, கீழே விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சு என்னமோ சேட்டை பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வெளியில விருந்து கிடைச்சுன்னு சொல்லி எல்லா பாலையும் உங்களுடைய பங்கையும் சேர்த்து அருந்திட்டேன்,
நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். நீங்க எனக்கு எதிராக பிரார்த்தனை செய்வீங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு எதிராக பிரார்த்தனை செய்யல. உணவு கொடுத்த எல்லாருக்கும் நீ உணவளி என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சீங்க. எனக்கு மிகவும் மனசு கவலையாயிருச்சு. நேரா போன ஆட்டை அறுத்துருன்னா போன கத்தி எடுத்துட்டு, ஆனா எல்லா மடிகள்லையும் பால் கணத்து இருந்துச்சு. அதை கறந்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி இந்த நடந்த சம்பவங்களை விவரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கறந்த மடியில பால் திருப்பி வருதுன்னு சொன்னா அது இறைவனுடைய அருள் தான். மற்ற சகோதரர்களையும் எழுப்பி அதை நாம அறிந்திருக்கலாம், எல்லாருக்கும் நீங்க கொடுத்திருக்கலாம் கேட்கல. நீங்களும் நானும் குடிச்சிட்டோம், வேற யாரு குடிச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி மிக்தாத் ரலியல்லாஹு சொன்ன சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 விதமான ஊசலாட்டத்தையும் யார் ஏற்படுத்தினது? அவங்களுக்கு ஷைத்தான் ஏற்படுத்தணும். 2 வகையாவும் ஏற்படுத்தும். இப்ப அவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட காரணத்தினால அந்த பெரிய தீங்கிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். இப்ப மனிதர்களுக்கும் இப்படிதான் ஏற்படுத்தும். இன்னொரு சம்பவத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா இது இன்னும் இலகுவா விளங்குறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கும். மனிதர்களுடைய உள்ளத்துல அவன் எப்படியெல்லாம் தீமையை நன்மையாக காண்பிப்பான், அதற்கு பிறகு அதிலிருந்து நம்மை வழிகட செய்வான் என்பதை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவருடைய சம்பவம் நமக்கு உணர்த்தும். அவர்களுடைய செய்திகள் எப்படி வருது? கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, ரலியல்லாஹு அவர்கள், நான் உடல் திடகாத்திரமாக இருந்தேன். தபுக் போருக்கு போகும் பொழுது உடல் மிக இளைஞனாக இருந்தேன். என்னிடத்துல 2 ஒட்டகைகள் இருந்துச்சு, 2 ஒட்டகம் இருந்துச்சு. பொருளாதாரம் இருந்துச்சு, போருக்கான ஏற்பாடுகள் அத்தனையும் இருந்துச்சு. தபுக் போருக்கு போகும் பொழுது சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போனாங்க என்பதை வரலாறுகள் நமக்கு தெள்ள தெளிவாக படம் எடுத்து காமிக்கிறது. ஆனால் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய படை கிளம்பி போனாங்க, நான் போகல. நான் என்ன நினைச்சேன், ரசூலுல்லாஹ் போகட்டும், உங்களுடைய படை போகட்டும், நம்மளது எல்லாமே இருக்க, எல்லாமே வாகனம் இருக்கு, உடம்புல பலம் இருக்கு, அவர்கள் ஒரு நாள்ல போனான்னு சொன்னா அதை நாம் அடுத்த நாள் கிளம்பியும் போய் அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துல நான் போகல. நைட்டு போகலாம், காலையில போகலாம், அடுத்த நாள் போகலாம்னு சொல்லி அந்த போர் முடிந்து அல்லாஹ்வுடைய தூதரை திரும்பி வந்து விட்டார்கள், நான் போகல. இப்ப இந்த உள்ளத்துல இந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினது யாரு? நாளைக்கு போய்க்கலாம், நம்மள்ட்ட தான் எல்லாம் இருக்க, நம்ம திடகாத்திரமா இருக்கு, நம்ம வாகனம் இருக்க, இந்த ஊசலாட்டத்தை இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் ஆகணும், இப்படிதான் இதை அழகா காமிப்பான். தீமைகளை அழகாக காமிக்கிறது எப்படின்னு சொன்னா இப்படி அதை சரியான மாதிரி காமிப்பான். நம்முடைய உள்ளங்கள்ல ஏராளமான பள்ளி போவோம்னு நினைப்போம், வாங்க சொல்லுவாங்க, வாங்க சொல்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நினைச்சிருவோம், வாங்க சொல்லுவாங்க, இந்தா போவோம். இக்காமத் சொல்லுவாங்க, இந்தா போவோம், இந்த வேலை அந்த வேலை, போன் வந்துருச்சு, இப்படி ஏதாவது ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கடைசியில எந்த குற்றத்துல கொண்டு வந்துருவான், போச்சு அசர் தொழுகைக்கு போகல, சரி அசரையே தொழுகல, மகரிப் என்னத்தை தொழுதுட்டு விட்டுருவான், காலை ஃபஜர்ல இருந்து ஆரம்பிச்சிருவான். இது சைத்தானுடைய ஊசலாட்டம். இப்படிதான் அவன் தீமைகளை எல்லாம் அழகாக காண்பிக்க கூடியவனாக இருப்பான். அப்ப மிக்தாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படிதான் காண்பித்தான். அதற்கு பிறகு இன்னொரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பொய் சொல்லி நாம தப்பிக்கலாம்? பொய்யும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, 2 வகையான தீமைகளை செய்தவர்களா. அவர் போகாதது ஒரு தீமை, அது இறைவனிடத்திலிருந்து வசனம் வந்து அவருக்கு அவர் மேல குற்றம் இல்லைங்கிற வசனம் வந்துடுச்சு. ஆனால் பொய் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, இன்னும் அவர்களுக்கு பாதிப்பு அதிகமாயிருக்கும். ஆனா அந்த பொய்யிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாத்தி விட்டான். 80க்கும் மேலான மனிதர்கள் அவங்க சொல்றாங்க, நான் வெளியில வந்து பார்த்தேன், போருக்கு பிறகு போருக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, நான் வெளியில வந்து பார்த்தேன், முனாஃபிக்குன்னு யாரெல்லாம் பட்டியலிடப்பட்டிருந்தாங்க, மக்களால் சந்தேகப்பட்டிருந்தாலும் அவர்கள் மட்டும்தான் அந்த மதீனாவில் இருந்தாங்க, வேற யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் மனது நொந்து போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எப்படியாவது பொய் சொல்லிடலான்னு போறாங்க. 80க்கும் மேலான நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பொய் காரணமா சொல்றாங்க, நான் இதற்காக வரல, அதுக்காக வரல, இதற்காக வரலன்னு சொல்லும் பொழுது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களும் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் இப்படி இதுக்காக வரணும்னு நினைச்சேன், ஆனா வர முடியல அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பிட்டாங்க, இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு தீர்ப்பு வரும் என்று சொல்லி அனுப்பியதற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் என்பதெல்லாம் நமக்கு பெரிய வரலாறு, எல்லாம் படிப்பினை பெறக்கூடிய நம்ம கேட்ட சம்பவம். ஆனால் இதிலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அழகாக காமிப்போம் ஒரு நல்ல செயலை, அதிலிருந்து விலகுவதை, அதிலிருந்து நாம் தீமையான பக்கம் செல்லுவதை நமக்கு அழகாக காண்பிப்பான் என்பது வரலாறு. அதே போல இன்னும் அவன் எப்படியெல்லாம் இந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் ஆதிக்கம் செலுத்துவான் என்று சொன்னால்,
நம்முடைய நன்மைகளை அளிப்பதுல மிக கவனமாக இருப்போம். இதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். எந்த அளவிற்கு ஷைத்தானுடைய ஒட்டுமொத்தமாகவும் நம்ம கவனமா இருக்கணும், ஷிர்க்ல கவனமா இருக்கணும், நன்மைகளை அழகாக காட்டுவதில் எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். இதுலயும் மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா ஒரு மனிதனே அவனுடைய நோக்கம் என்ன, ஆரம்பத்துல நாம என்ன சொன்னோம், நரகத்திற்கு அனுப்புவதுதான் அவனுடைய நோக்கம். அவன் எப்படியாவது அனுப்பணும். அதுல இந்த விஷயத்துல விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கு பாருங்க, எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த விளையாட்டை விளையாடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 நன்மை செய்த மனிதர்கள், தீமை செய்தவர்கள் அல்ல, மது குடித்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், சூதாடியவர்கள், மற்ற தீமைகளை செய்தவர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லல. 3 நன்மை செய்தவர்கள் எப்படி நரகத்திற்கு போனார்கள் அல்லாஹுடைய தூதர் நமக்கு பட்டியலிட்டு காமிக்கிறாங்க. முதலாவது நபர் யாரு? தன்னுடைய செல்வத்தை தர்மம் செய்த செல்வந்தர் நரகத்திற்கு போறார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. போர்க்களத்திலே போர் செய்த ஜிஹாதி நரகத்திற்கு போறார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மார்க்கத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்த மார்க்க அறிஞர் நரகத்திற்கு போவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இந்த 3 செயலையும் எடுத்துக்கிறங்க. அல்லாஹ்வுடைய தூதரே நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கு. போர்க்களத்திற்கு ஒரு மனிதன் போகும் பொழுது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீ போர்க்களத்துக்கு போயிட்டேன்னு சொன்னா உன்னுடைய உயிர் போயிரும், உன்னுடைய பொருளாதாரங்களை நீ அனுபவிக்க முடியாது. எப்படிலாம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான்னா, உன்னுடைய மனைவியை வேற ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்றெல்லாம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவானா போர்க்களத்துக்கு போகும் பொழுது. அப்ப இவ்வளவையும் ஊசலாட்டங்களையும் தாண்டி பல சிரமங்கள், போர்க்களத்திற்கு நாம போறேன்னு சொன்னா சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு போர்க்களத்தை நாம அனுபவிக்கலாம்னு சொன்னாலும் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன தியாகங்களை கூட இந்த உலகத்தில் நமக்கு செய்ய முடியல. சின்ன அற்பமான தியாகங்களை செய்ய முடியல. உயிரையே துச்சமாக நினைத்து போர்க்களத்துல போய் நிற்பது என்பது சொல்வது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒருத்தர் போர்க்களத்துக்கு போயிட்டாரு. அப்படி போர்க்களத்துக்கு போய் ஷஹீதானவர் நரகத்திற்கு போறாருன்னு சொன்னா அதற்கு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய பொருத்தத்தை தாண்டி மனிதர்களுடைய பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். மனிதர்களுடைய திருப்திக்காக போர்க்களத்துக்கு போனார். நான் பெரிய வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தை சந்தித்தார்கள். அதனால் அவர்களுடைய நன்மை எதுவுமே அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அதே போலதான் பொருளாதாரத்தில் எப்படியெல்லாம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம கண்கூடாக ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். ஒரு நன்மையான காரியத்திற்காக பொருளாதார அறிவிப்பு செய்வாங்க, ஒரு மருத்துவ உதவிக்காக பொருளாதார அறிவிப்பு செய்வாங்க. நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனா கொடுக்க மாட்டோம். நினைச்சிருப்போம், அதை கொடுப்பதற்குள்ள அந்த ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு தேவை இந்த மாசம் சம்பளத்தை வாங்கி அங்க கொடுக்கணும், அவருக்கு கடன் கொடுக்கணும், அப்படியே கால்குலேஷன் பண்ணி நன்மைகளை அடைய விடாம செஞ்சிருவோம். இப்படி ஏராளமான சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவமாக அனுபவித்திருப்போம். ஆனால் இப்படியும் இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எல்லாம் தாண்டி பொருளாதார மேல உள்ள மோகத்தை, மனிதனுக்கு பொருளாதாரத்தில் மேல் இருக்கக்கூடிய மோகத்தை போன்று வேறு எதிலையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை மனிதன் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடியவனா இருக்கான். இதையெல்லாம் தாண்டி அவர் தர்மம் செய்து விட்டார் என்று சொன்னால், அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர் யாருடைய திருப்திக்காக தர்மம் செய்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சொன்னா, மனிதர் இவர் கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தார். அதனால் இறைவனிடத்தில் அவர்களுக்கு எந்த கூலியும் இல்லை. இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் பெற்றால் மாத்திரம்தான், நினைத்தால் மாத்திரம்தான் இறைவனுடைய கூலி. மனிதர்களுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அவருக்கு கூலி இல்லைன்னு சொல்லி அந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல மார்க்க அறிஞர் மார்க்கத்தை படித்து அதை மக்களுக்கு மத்தியிலே தூய்மையான வடிவிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு இக்கட்டான நிலைமை என்பது நமக்கு தெரியும். நமக்கு எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்கும். நாமெல்லாம் ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளையாக இருந்திருப்போம். படிச்சு கூட நாம பெரிய ஒரு அளவுல இருந்திருக்கிற மாட்டோம். ஆனா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கு. இது கசப்பான உண்மை. நமக்கும் சரி, நமக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்குதுல, உலக கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ இதே அளவுக்கு மார்க்க கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா?
வெளியில நாம சொல்லலாம், நான் மதரசாக்கு அனுப்புறேன், நான் மனசை நாமளே தேர்த்திக்கலாம், நான் மதரசாக்கு அனுப்புறேன், நான் இந்த மார்க்கத்தை கத்துக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு மார்க்க அறிஞராக தன்னுடைய பிள்ளையை உருவாக்க வேண்டும், இறைவனுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டு மார்க்க அறிஞராக இந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக குறைவுதான். அப்படி மார்க்கத்தை கத்து நான் இதனுடைய இந்த செயலினுடைய வீரியத்தை நான் சொல்றேன், அதனுடைய பெருமதியை விளங்கப்படுத்துறேன். அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்திற்கு மேல அந்த மார்க்கத்தை கத்துக்கிட்டு அது இந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யணும்ல. இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லி எல்லாரும் பிரச்சாரம் செய்வது தூய்மையான வடிவில் இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் பெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யறாங்களா? நிச்சயமா இல்லை. முத்தவள்ளிகளுடைய ஆதரவை பெறணும், மக்களுக்கு மத்தியில நாம பிளவுகளை ஏகத்துவத்தை சொல்வதனால் பிளவு வந்துச்சுன்னா அது பிளவே இல்லை, அப்படி கூட நாம பிளவை ஏற்படுத்திடக்கூடாது. இறைவன் சொன்ன அந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவுல சொல்லாம அதை இப்படியும் அப்படியும் மாத்தி பெரட்டி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல தூய்மையான மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர்களுடைய செயல்பாடு என்பது எப்படி இல்லாம இருக்கும்? அப்படி இருக்கக்கூடிய மார்க்க அறிஞருக்கு அல்லாஹ் அவர்களுடைய கூலியை மறுத்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றார். அப்போ அவர்கள் செய்தது எல்லாம் தியாகம்தான், அவர்கள் செய்தது எல்லாம் நன்மைதான், அவர்கள் செய்தது எல்லாம் இறைவனிடத்திலே எதை செய்தால் நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றானோ அந்த செயல்தான். ஆனால் இந்த செயலை, சொர்க்கத்திற்கு உள்ள செயலை செய்து அவர்கள் நரகத்திற்கு போனார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சைத்தானுடைய ஆதிக்கம் மனிதர்களிடத்துல எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. 30 வருஷமா ஒருத்தர் நல்ல அமல்களை செஞ்சுட்டு வந்திருப்பாரு, ஒரு செகண்ட்ல போட்டு உடைச்சிருவார். பல தான தர்மங்களை செய்திருப்பார். மனிதர்களுடைய இப்ப 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, நாங்க 80கள்ல எல்லாம் எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சோம் தெரியுமா, இந்த ஏகத்துவ பிரச்சாரங்களை நாம போய் மக்களிடத்துல செய்ய முடியாது, அடிச்சான் உதைச்சான் என்ற தியாகங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய தியாகத்தை செய்த ஒரு மனிதர் அந்த சபையில இருப்பார். அவர் அழகான முறையில அமைதி காத்து இருந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய கூலிகள் அப்படியே வழங்கப்பட்டு விடும். இந்த மனிதர்கிட்ட எப்படியாவது என்னுடைய தியாகத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்துல, நானும் இதுல பங்கெடுத்தவன் என்று வெளிகாட்டி விட வேண்டும் என்ற எண்ணத்துல அப்படியே தூக்கி உடைச்சிறாரு. நாங்கள் அப்படி அடி வாங்கணும், அருவா வெட்டு வாங்கணும், இப்படி செஞ்சோம், இப்படியான அடக்குமுறைகளுக்கு ஆளானன்னு சொல்லி தன்னுடைய தியாகங்களை, தன்னுடைய இறைவனுக்காக செய்த அமல்களை, இறைவனுக்காக செய்த அந்த போராட்டங்களை வெளியில் டக்குன்னு சொல்லிடுவாங்க. உண்மையாலுமே அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், இளைய சமூகத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னா எந்த தப்பும் இல்லை. அது இந்த மக்களுக்கு மத்தியில பெருமைக்காக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஏராளமான தர்மங்களை செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க, நீண்ட நாள் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, தீர்ந்து அதை மக்களுக்கு மத்தியில போட்டு உடைத்து விடுவார்கள், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்று. அப்போ நாம செய்யக்கூடிய அமல்கள் என்பது சொர்க்கத்திற்கான அமல்களை செய்தாலும் அதுல மிக கவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும், அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த எண்ணத்தை மனிதனுக்கு சைத்தான் போடுவான், மரண தருவாயிலும் கூட போடுவான். அப்ப இந்த அமல்களை எல்லாம் செய்யறமே, அமல்களை எல்லாம் செய்யும் பொழுது அதை இறைவனுக்காகத்தான் நான் செய்கின்றேன், மனிதர்களுக்காக நான் செய்யவில்லை என்பதை மிக கவனமாக செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு கவனமா நம்ம செய்யறோமான்னு சொன்னா மக்களுடைய அந்த செயல்கள்ல அதை நாம் காண முடியவில்லை. ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, திகாமா மலையளவு நன்மை செய்த ஒரு மனிதனுடைய நன்மை நாளை மறுமையிலே ஒண்ணுமில்லாத விஷயமாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நாம சொல்றாங்க. திகாமா மலை என்பது மலை தொடர், சின்ன ஒரு குன்று கிடையாது, மலை தொடர். அவ்வளவு நன்மைகளை செய்த ஒரு மனிதனுடைய நன்மை பாழாக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள்,
அவர் தனிமை என்று வந்து விட்டால் இறையச்சவாதியாக இருக்க மாட்டார். தனிமேன்னு வந்துருச்சுன்னு சொன்னா, யார் மக்கள் பார்வைக்கு அப்பாற்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் இறையச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில பேண மாட்டாரு. அப்போ திகாம மலையிலோ நன்மை செய்யக்கூடிய மக்கள் தான், ஆனா அது அல்லாஹ் இல்லாம ஆக்கிறோம். இது சைத்தானுடைய ஊசலாட்டம். தனிமைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா கவனமா இருக்கும், எல்லா நேரங்களிலும் கவனமா. சைத்தான் எப்பொழுதும் நம்மோட இருக்கின்றான், நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல ஓடுறான். தனிமையில இருக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தனிமைன்னு சொன்ன உடனேயே நமக்கு தவறான காட்சிகளை பார்ப்பது இது மாத்திரம்தான் ஞாபகம். இது தனிமையினுடைய ஒரு அம்சம், அது ஒரு தீய செயல். ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஒரு மாதிரியாகவும் தனிமை என்று சொன்னால், இப்ப நம்ம எல்லாரும் பார்க்காத ஒரு இடத்துக்கு போயிட்டோம், நமக்கு பழக்கமானவனே அங்க இல்ல, நமக்கு தெரிந்தவனே அங்க இல்ல, இப்ப அங்கேயும் நாம தனிமையில் இருக்கும் பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்களும் இதில் அடங்கும். அப்ப எல்லா நேரங்களிலே அப்ப மனிதர்களுக்கு செய்யக்கூடிய செயலாக இருந்தால் தானே ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியாகவும், ஒரு மனிதன் பார்க்காத போது ஒரு மாதிரியாகவும் செய்வோம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எப்பொழுதுமே ஒரே மாதிரிதான் செய்யணும். எல்லா இடங்களிலேயும் இறைவன் இருக்கின்றான், இறைவனுடைய பார்வைக்கு நாம் தப்பவே முடியாது என்ற அடிப்படையில நாம செய்ய வேண்டும். அதே போல புறம் பேசக்கூடிய விஷயம், பல பயான்கள், எண்ணில் அடங்கா பயான்கள் சொல்லலாம், எண்ணவே முடியாது அவ்வளவு பயான்கள்ல புறம் பேசுவதனுடைய விபரீதத்தை நம்ம கேட்டோம், அவதூறு பேசக்கூடிய விபரீதத்தை நம்ம கேட்டோம். இன்றைக்கும் வாழ்க்கையில அதிலிருந்து நம்மளால தவிர்த்திருக்க முடியுதா? அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க. அப்படி பேசினோம் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான பாரதூரமான ஒரு விளைவு ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தும் கூட அதிலிருந்து நாம தவிர்த்திருக்கிறோமா? எப்படியாவது நம்ம இடத்துல அது வெளிப்பட்டு விடுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் சைத்தானுடைய ஊசலாட்டம் தான். நம்முடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து பிற மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும், அது இவனுக்கு அழிந்து விட வேண்டும், அவனுக்கு வேற மாதிரியான ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டம் என்பது அந்த நன்மைகளை அழித்து விட வேண்டும் என்பதில அவன் மிக உறுதியாக இருப்பான். அப்ப இதுலயும் நாம மிக தெளிவாக செயல்படக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான செய்திகளை சொன்னாலும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சில செய்திகளை மட்டும் உங்களுக்கும் எனக்கும் அறிவுரையாக, எதிலே தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும், அவன் எப்படியெல்லாம் அழகாக காட்டுவான் என்பதை நாம் தொகுத்து பார்த்தோம். இப்ப இதுல இருந்து தவிர்த்து கொள்வது எப்படி? கவனமாக இருக்கணும். இப்ப இதுல இருந்து நாம தவிர்த்து சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது எப்படி? தீர்வு என்ன என்று கேட்டால், முதன்மையாக எல்லா விஷயங்களிலும், சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களிலேயும் முதன்மையாக நாம் வைக்க வேண்டியது இறைவனிடத்திலே பிரார்த்தனை. இந்த உலகத்துல நாம ஒவ்வொரு மனிதரும் நாம கேட்போம், இந்த உலகத்துல பொருளாதாரத்தை இறைவனிடத்துல பல சந்தர்ப்பங்கள் நாம கேட்டிருப்போம், உடல் ஆரோக்கியத்தை கேட்டிருப்போம், இந்த உலக விஷயம் ஏராளமானதை கேட்டிருப்போம், மறுமை விஷயங்களை கேட்டிருப்போம். ஆனா சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய பிரார்த்தனையை இறைவனிடத்துல நாம் செய்திருக்கின்றோம் என்று கேட்டால் மிக மிக குறைவு. செய்யறோம். சில நேரங்கள்ல அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த இறைவனுடைய சாபத்திற்கு ஆளான சைத்தானுடைய விஷயத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுறோம். ஆனா அது சைத்தானுடைய விஷயத்திலிருந்து பாதுகாப்புன்னு தெரியாம நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம சின்ன வயசுல சில துஆக்களை கத்து தந்துட்டாங்க, அந்த அடிப்படையில செய்யறோம். ஆனால் இது சைத்தானிடத்துல இருந்தா பாதுகாப்பா என்று தெரியாம நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தெரியாம செய்யற ஒண்ணு செய்யும் பொழுது அதை உணர்வு பூர்வமாக செய்யாமலும், ஏதோ கடமைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் செய்யறோம், உண்மையான நம்பிக்கை இல்லாமலும். எப்படி நம்பிக்கை இல்லாம இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யறோம், அதை எப்படி நம்பிக்கை இல்லாம செய்யறோம் சொன்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனிடத்திலிருந்து ஷைத்தானிடத்திலிருந்து இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த பிரார்த்தனையை எல்லா இடங்களிலேயும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. பாத்ரூம் போகும் பொழுது சொல்லுவோம், சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடிட்டு போகும். மனைவியுடைய இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது துவா கத்து தந்திருக்கிறாங்க, சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயம். கோபம் வரும் பொழுது செய்வோம். குர்ஆன் ஓதும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிட்டு நீங்க குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி என்ன செய்யறோம். இப்போ பாத்ரூம் போகும் பொழுது
இத மனசு ஏத்துக்கிறோம். ஓகே, உள்ள சைத்தான் இருக்கிறான், அந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு நாம ஆளாகிவிடக் கூடாது, அதற்காக இறைவனிடத்துல பாதுகாப்பு தரும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கான அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிடுவோம். இல்லறத்துல ஈடுபடும் பொழுது ஓகே, இது இறைவனுக்கு நமக்கு கத்து தந்தாங்க, இறைவனுடைய தூதர் கற்று தந்தாங்க, அதனால செய்யறோம். குர்ஆன் ஓதும் பொழுது செய்யறோம், இதெல்லாம் ஈமானோட ஒரு நம்பிக்கையோட செய்யறோம். ஆனால் கோபம் வரும் பொழுது பாருங்க, நம்ம கோபம் வந்துருச்சுன்னு, பெரும்பான்மையான மனிதர்களுடைய உள்ளம் கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனசு ஏத்துக்கிறாரு. பெரும்பான்மையான மக்களுக்கு அதை ஏத்துக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே நடந்த சம்பவத்தையே ஹதீஸ்கள்ல பதிவு செய்யறாங்க. ஒரு மனிதர் மிக கடுமையாக கோவப்படுறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இன்னொரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் கோவப்படுறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவருக்கு மிக அழகான வழிகாட்டுதலை நான் சொல்லித்தரவா? யார் சொல்றா? எந்த இறைவனுடைய தூதரை, இறைவனுடைய வஹி செய்தியை அறிவிப்பதற்காக இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பினானோ அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவருக்கு அழகான வழிகாட்டுதலை நான் சொல்லவா? சொல்லுங்க, யார சொல்லலாம்? அவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா கோபம் குறைஞ்சிடும், இதுதான் அவருக்கு அழகான வழிகாட்டுதல். இந்த சஹாபி போய் அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, அவர்கள் அதை ஏத்துக்கல. ஆனா மஜ்னூன், நான் கிறுக்கனா இதை போய் சொல்றீங்க இந்த நேரத்துல அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இதுதான் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அதை உண்மையா உறுதியா இறைவனுடைய தூதருடைய வார்த்தைப்பா, இறைவனுடைய வார்த்தை கோபப்படும் பொழுது நான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவேன், இதனால் என்னுடைய கோபம் குறையும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறையும், அதனால் ஏற்படக்கூடிய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெறுவேன் என்ற நம்பிக்கையில் நாம் சொல்லுகின்றோமா என்று கேட்டால் மிக மிக குறைவு. எல்லாரும் நாம அதை அனுபவிச்சிருப்போம். கோபப்படக்கூடிய நேரங்கள்ல அதை அந்த பிரார்த்தனைய நாம செய்ய மாட்டோம். அப்ப இது மாதிரியான பிரார்த்தனைகள்ல தான் இந்த ஷைத்தானை நாம வெல்ல முடியும். இறைவனிடத்துல எப்பொழுதுமே உறுதியான நம்பிக்கையோடு, எப்படி இல்லறத்தில் ஈடுபடும் போது இருக்கக்கூடிய உறுதி, கழிவறைக்கு செல்லும் பொழுது இருக்கக்கூடிய உறுதி, குர்ஆன் ஓதும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நான் சொல்லிட்டேன், அதற்கான பிரார்த்தனை நான் செஞ்சிட்டேன், இப்போ சைத்தான் இடத்திலிருந்து இறைவன் எனக்கு பாதுகாப்பை வழங்குவான் என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ, இந்த நம்பிக்கையோடு எல்லா காரியங்களை செய்யும் பொழுதும் சைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். அதே போல கோபப்படும் பொழுதும் நாம் செய்ய இந்த நம்பிக்கை எல்லா இடத்திலையும் பொருத்தணும், எல்லா இடங்களிலேயும் இந்த நம்பிக்கையை பொருத்தணும் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் இந்த விரட்டப்பட்ட ஷைத்தான் நிலத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பை தருவான் என்பதை மிக ஆழமாக நம்பி இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் அல்லது ஆயத்துல் குர்சி ஓதுங்க தூங்கு போகும் பொழுது. அதுக்கெல்லாம் எங்க போய் நேரம் இருக்குங்கிறீங்களா? தூங்கும் போகும் பொழுது ஆயத்துல் குர்சி ஓதுங்க, உங்களுக்கு ஒரு வானவரை பாதுகாப்பாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நான் அந்த உலகத்துல நீங்க எல்லா பாதுகாப்பையும் செய்யலாம், வீட்டை பூட்டிட்டு தூங்கலாம், ஏசிய போட்டுட்டு எப்படிப்பட்ட பாதுகாப்புகளையும் நீங்க செஞ்சுக்கலாம். ஆனால் இறைவனுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் மலக்கு வந்து பாதுகாப்புக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்குமா? ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து, ஊசலாட்டத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு மலக்கை நியமிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க. ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்கள். அதுக்கு பல இன்னும் நிறைய சிறப்புகளை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷைத்தான் இடத்திலிருந்து அது உங்களுக்கு பாதுகாப்பை பெற்று தரும். இப்படி ஏராளமான பிரார்த்தனைகளை இறைவனிடத்துல, சைத்தான் இடத்திலிருந்து இறைவனிடத்துல பாதுகாப்பு தேடக்கூடிய ஏராளமான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத்தந்து இருக்கின்றார்கள். மிக பிரதானமாக இந்த பிரார்த்தனையை நாம் ஒரு ஆயுதமாக, எப்படி ஒரு போர் களத்திலே ஒரு போராளிக்கு வாளும் கேடயமும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குமோ, அதே போல இந்த பிரார்த்தனைகள் சைத்தானிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என்பதை ஆழமாக நம்பி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு பிறகு நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை சைத்தானிய மனிதர்களாக வச்சுக்கிற கூடாது, இறைவனுடைய இறை நினைவு கொண்ட மனிதர்களாக வச்சுக்கிறணும், தொழுகைக்கு அழைக்கக்கூடிய மனிதர்களாக வச்சுக்கிறணும், நல்ல விஷயங்களை பேசக்கூடிய மனிதர்களாக வச்சுக்கணும். நம்முடைய சுற்றம் இருக்குதுல்ல, இதுதான் இந்த ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தீர்மானிப்பது அவனை சுற்றியுள்ள சூழல் தான். கெட்ட நண்பர்களோடு இருக்கக்கூடிய அறையிலிருந்து நம்ம மாறிடணும், உடனே மாறணும்.
நல்ல நண்பர்களோடு இருக்கக்கூடிய, தொழுகைக்கு கூப்பிடக்கூடிய, நல்ல செய்திகளை, இறை செய்திகளை, வார்த்தைகளை பேசக்கூடிய, உனக்கு நான் எனக்கு நீ என்ற உபதேசங்களை செய்து கொள்ளக்கூடிய நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி நாம் அனைவரும் அறிந்தது. இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல நட்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நட்பு என்பது ஒரு கஸ்தூரி வாங்க செல்வதை போன்று. ஒண்ணு நாம அதை பெற்றுட்டு வந்துருவோம், ஒரு அத்தரை பெற்றுட்டு வருவோம். இல்லைன்னு சொன்னா அதனுடைய வாடையாவது, அந்த கடைக்குள்ள போயிட்டு வந்த வாடையாவது, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த வாடையாவது நம்முடைய ஆடைகள்ல இருக்கும். கெட்ட நட்புக்கு உதாரணம் கொல்லனுடைய பட்டறை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இடத்துக்கு போனோம் சொன்னா அது தீயினுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படும், ஆடைகள்ல ஓட்டை விலகும். இல்லைன்னு சொன்னா அது வாடையாவது, நாம அந்த துர்நாற்றத்தையாவது பெற்றுக்கொண்டு வந்து விடுவோம் என்ற நினைவூட்டலை எல்லாம் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லாருக்குள்ளேயும் சீத்தான் இருக்கிறான், அதை வெல்லக்கூடிய மனிதர்களை நம்மோடு வைத்துக்கொண்டு, உபதேசம் செய்யக்கூடிய மனிதர்களை வைத்துக்கொண்டு, அவ்வப்போது நம்மை புத்துணர்வு ஊட்டக்கூடிய மனிதர்களை நாம் சுற்றிலும் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது மிக ஒரு நன்மையான விஷயமாக இருக்கும். வல்ல ரஹ்மான் நாம் இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து, ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். எந்த சொர்க்கத்தை கேட்டால் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தார்களோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.